அன்னம் பாலிக்கும் பிள்ளை சிற்றம்பலம் பொன்னம்பாலிக்கும் மேலுமி பூமிசை இன்னும் பாலிக்குமோ மாறுகண்டின் புற இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியே. உண்மையிலே நடராஜர் வச்சு சொல்லுவேன், நான் கடந்த ஒரு 3 மணி நேரமாக மனசால் சஞ்சலப்பட்டுட்டு வரேன். எந்த வழியிலையும் ஓட்டல் இல்லை. உத்தரகோசம் அங்கே போனோம். அங்கேருந்து முடிச்சுட்டு நேராக திருவாரூர் வந்தோம். அங்கேயும் சாப்பிடல, சாமியை மட்டும் தான் பார்க்கணும் வந்தோம். அதுக்கு அடுத்தாற் போல் வந்து கோனேரி நடராஜரை போய் பார்த்துட்டு வந்தோம். அங்கேருந்து பார்த்தா எந்த ஹோட்டலுமே இல்லை. அப்பா நடராஜன் சாப்பாடு கொடுக்க போறியா, எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டே வந்தேன். நீ களி போய் சாப்பிட்ற 1 மணிக்கு, இப்போ எனக்கு என்ன கொடுக்க போற, எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டே வந்தேன். ஹோட்டலில் ஒன்று இறங்கணும், டீ காப்பி தான் அங்கே தோசை 4 தாச்சு காலி ஆயிடுச்சுட்டான். இந்த மக்களை வச்சுக்கிட்டு எல்லாம் வயசானவங்களாச்சு. நிச்சயமாக நான் மனசார கேட்டேன், எப்பா எனக்கு பசிக்குது அப்படின்னு நான் கேட்டேன். கரெக்டாக அங்கே ஹோட்டல் நிறுத்துறத்துல மயிலாடுதுறை தாண்டி வந்து நான் நினச்சே பார்க்கல, இதை அவர் கொடுத்துருக்கிறாரு. நிஜமாவே நடராஜர் இங்கே இருக்கிறாரு. நடராஜர் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. இங்கே பார்க்கறதுக்காக வந்ததால் இங்கேயும் காட்சி கொடுக்குறாரு. இது ஆரம்பித்து 8 வருஷங்கள் ஆகுது. இந்த அன்னக்கூடம் கோயில் உள்ள முதல் அன்னக்கூடம் இது தான். நம்ம 450 தீட்சிதா இருக்கோம் இங்கே. கோயிலில் நமக்கு பர்மிஷன் கொடுத்து தொடங்கினாங்க. டெய்லியும் ஒரு காலை மத்தியானம் மட்டும் ஒரு 100 பேருக்கு ஆரம்பிச்சது. இன்றைக்கி இந்த உற்சவத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் சாப்பிட்றாங்க. எல்லாம் உங்களை மாதிரி அன்பர்கள் தான். ஒன்றும் கோயிலுடைய இதெல்லாம் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. எல்லாம் டிவோட்டீஸ். முகநூலில் நிறைய பேர் இருக்காங்க. இது முகநூல் லைவ் இருக்கும் எப்போவுமே. அன்னம்பாலிகத்துலேயும் ஒரு லைவ் இருக்குது. அது நீங்கள் போய் முகநூலில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பேசுகிறது லைவில் வந்துடும். ஸோ அது வந்து அது மூலியமாக அன்பர்கள் இதில் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. சிறப்பாக நடந்துட்டுருக்கு. அதுதான் முக்கிய காரணம். இங்கே கோயிலை சிதம்பரத்தில் சுற்றி இருக்கிறது எல்லாமே அன்னசத்திரம் மட்டும்தான். வீடுலாம் ரொம்ப தள்ளி இருக்குமா. எப்படி அன்னசத்திரம்னா என்ன, இன்றைக்கி ஒரு இடத்துல அன்னம் சாப்பிட்றீங்கன்னா அந்த இடத்துலையே அன்னம் மடமே இருக்கும். ஓய்வு எடுத்து சுவாமி பார்க்கலாம். அப்போ மறுநாள் வேற ஒரு இடம், வேற ஒரு சத்திரம். அது மாதிரி சுற்றி கோயில் சுற்றி வந்து திரும்ப இந்த முதல் இடத்துக்கு வர்றதுக்கு 3 வருஷம் ஆகுமா. 1000 சத்திரங்கள் மேலே இருந்திருக்கு. அப்போ எதுக்காக அன்ன சத்திரம்னா என்ன, ஞானிகள் பயன்படுறதுக்காக. ஞானிகள் ஞானம் பெற்று துறவரம் அடுத்த எல்லாம் 4 இது முடிச்சுட்டு வரும்போது இறைவனை சென்று அடையிறதுக்காக அவங்க யாஜகம் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய ஆன்மா உயிர் இருக்கிறதுக்காக. உயிர் போகக்கூடாது, அவங்க வந்து பட்டினி கிடக்கக்கூடாது. இறைவன்கிட்ட தானே உயிர் போகிற வரைக்கும் உடல் இருக்கணும். அதுக்காக தான் இந்த அன்னசத்திரமே. அதுக்காக தான் இந்த அன்னக்கொடி இங்கே பறக்குது பாருங்கள். தெற்கு கோபுரத்தில் அன்னக்கொடி. நடராஜ பெருமான் தெற்கு நோக்கி தான் இருப்பார். யம பயம் போக்குறதா தாற்பயம். ஒன் ஆஃப் த முக்தி க்ஷேத்திரம் இது. அதனால் வேண்டுவார் வேண்டுவன் ஈமான் கண்டாய். எப்போவுமே எது வேணுமோ வேண்டத்தக்க தறிவோயினி வேண்ட முழுதும் தறிவோயின். எது வேணும்னு அவருக்கு தெரியுமோ இல்லையா, அதனால் அதை கொடுக்குறாரு. இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் எப்போ வந்தாலும் இந்த சவுத்தில் வந்தீங்கன்னா எப்போ வேணும். பெரிய சிறப்பு இருக்கிற எல்லாமே பார்த்தா எங்கள் அடியாரங்க தான். ரொம்ப அடியாரம் மட்டும் தான் சாப்பிட்டு ரொம்ப சொன்னோம். 29 பேர். ஆக்சுவலி எப்போவுமே 11 மணி 12 மணிக்கு மூடிடுவோம். மக்கள் யாரும் வரமாட்டாங்க. இன்றைக்கி பாருங்கள், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு டேக்ஸாக போட்டு செய்ய சொன்னீங்கன்னா நம்ம சமையல் ஐயா ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டுருக்காங்க. திருச்சியிலேருந்து வந்திருக்காங்க அந்த ஐயா. ஒரு டேக்ஸா வாங்கி அப்படியே பஞ்சு வச்சாச்சு, எடுக்கலை. கொஞ்சம் கொஞ்சமாக ஓடிகிட்டே இருந்தது. சுட சுட திறக்காமல் வச்சுருந்தாங்க. உங்களுக்காக ஓப்பன் பண்ணிச்சு. அதனாலதான் சுந்தரேஸ்வரர் பாடுற தில்லைவாழ் அந்தனருக்கும் அடியாருக்கும் அந்த வார்த்தை இன்னும் எத்தனை நடந்துட்டே இருக்கு. மாறாது. நீ எண்ணி எப்போ வந்தாலும் இங்கே வந்துடலாம்.